This video is sponsored by SPO Digital Marketing. மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாங்கள் இப்போ இருக்கிற எங்களுடைய வில்லேஜ், அதே மாதிரி எங்களுடைய லேண்டை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறோம். இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி அப்படியே தெருவு பக்கம் வந்து தெருவில் இப்போ நடந்து போகிறோம். எங்கள் தெருவில் பாருங்கள், ஏன்னா மழைங்க, ஒரு வாரமாக செம்ம மழை எங்கள் ஊரில். எங்கள் ஏரியெல்லாம் நிரம்பி வழிஞ்சு கோடி போயின்னு இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். அதை போய் பாருங்கள், எங்கள் ஊர் ஏரி எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதை பாருங்கள், நீங்கள் எங்கள் தெருவுலையே எவ்வளோ வாட்டர் போகுது, டெய்லி போயின்னு இருக்குங்க. இப்போதுக்கு டெய்லி போயின்னு இருக்குது. அதே மாதிரி இப்படி தான் வந்து இங்கே ரைட் எடுத்தோம்னா நம்மளுடைய லேண்டு நம்ம ரீச் ஆக போகிறோம். இங்கே வந்து எங்களுடைய பக்கத்து நிலத்துக்காரங்க மாடு அதெல்லாம் கட்டி வச்சுக்கிற மாட்டு கொட்டாய்ங்க. இது உங்களுக்கு மாடெல்லாம் இருக்கிறப்போ ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பண்ணி போடுறேன், பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும் மாடுங்கள்லாம். இப்படியே போனோம்னா நாங்கள் சின்ன வயசில் விளையாடின இடம். அதே மாதிரி சின்ன வயசில் இங்கே ஒரு மாங்காய் மரம் இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மாங்காய் மரம். சின்ன வயசு எனக்கு தெரிஞ்சு வச்ச மாங்காய் செடிங்க அது. மாங்காய் செடி அதுக்கப்புறம் மரம் வச்சு இன்றைக்கி பெரிய மரமாக நிற்குதுங்க அது. அதே மாதிரி அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற இதை காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இது பக்கத்தில் எங்கள் மாமா ஒரு வீடு கட்டின்னு இருக்கார். அங்கேருந்து காட்டுறவங்களுக்கு. ஸோ இந்த தோப்பு எல்லாமே எனக்கு தெரிஞ்சு வச்சுதுங்க. இதோடைய தேக்கு மரம் இப்போது ஒரு சைஸாக இருக்குது மரம் எல்லாமே. ஸோ நாங்கள் சின்ன செடியாக வச்சோம். அது இப்போது 15 வருஷம் ஆகுதுங்க இந்த செடிங்க வச்சு. நாங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அந்த பக்கம் இருக்கிற தென்னந்தோப்பு இது எல்லாமே எங்களுது தான். இதை பாருங்கள், உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த மாங்காய் செடியில் தாங்க நாங்கள் சின்ன வயசில் கீழே பறித்து சாப்பிடுவோம். பழமாக இருக்கும், அப்படி சாப்பிட ஆள் இல்லாமல் இருந்துச்சு அந்த மரத்தில். அவ்வளோ அழகாக இருந்துச்சு இது பழம். ஆனால் இப்போ பாவம் வயசாகிடுச்சு, இப்போ சரியாக காய்க்கிறது இல்லை அதில். அதனால் அதை யாரும் இப்போதைக்கு கண்டுக்கிறது இல்லை. அதுவாக வரும், ஒரு 10-15 காய் வந்து ஸ்டாப் ஆகிடும், அவ்வளோதான். அதை வந்து யாருன்னா ஊருக்காரங்க வருவாங்க, அறுத்துட்டு போயிடுவாங்க. பாருங்கள், இந்த தேக்கு மரம்லாம் எவ்வளோ சைஸாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டினேன். இப்போ அவ்வளோ சைஸாக இருக்குங்க, அருமையாக இருக்கும். செம்ம செடிங்க, அழகாக இருக்கும் தோப்பு அப்படியே பார்க்குறதுக்கு. சின்ன வயசுங்கெல்லாம் நாங்கள் கிரிக்கெட்டு கூட விளையாடுவோம். கிரிக்கெட்டெல்லாம் விளையாடி எல்லா பசங்க இப்போது இங்கே கிரிக்கெட் ஆன பசங்க ஒருத்தரோட இங்கே இல்லை, எல்லாம் அவங்கவுங்க வெளியூரில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. பாருங்கள், எல்லாம் வீடுங்க. இதெல்லாமே ஃபுல் கிரவுண்டாக இருந்துச்சு. இப்போ வீடு பண்ணிட்டாங்க எல்லாமே. அதனால் இங்கே இப்போதைக்கு கிரவுண்டு கிடையாது. அதனால் நாங்கள் எங்கள் ஊருக்கு வெளியில் போய்ட்டு நம்ம கிரிக்கெட் விளையாடுவோம். அந்த மாதிரி இப்போல்லாம் நம்ம அங்கே போய் இதுவே பண்ண முடியாதுங்க, அந்த அளவுக்கு இருக்குது. எல்லாமே வீடு கட்டிட்டாங்க. உங்களுக்கு நீங்களே பார்க்குறீங்க பாருங்கள். அதே மாதிரி இப்போ மழை பெஞ்சதுனால கிளைமேட் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பாருங்கள், அப்படியே சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோ அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும் ஊர். எங்கள் ஊர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, எங்கள் ஊர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.